கண்டிப்பா. இதில இன்னொரு விஷயமும் பதிவு பண்ண வேண்டியது இருக்கு. இந்த கௌரவத்திற்காக வேலைன்னு நீங்க சொன்னீங்களே, அந்த அந்த சூழ்நிலை தான். அதாவது நகைக்கடை ஒருத்தர் வைக்கிறாரு. நகைக்கடை வச்சு கடனாளியாகி தற்கொலை பண்ணிக்கிட்டவங்களும் அதிகமா இருக்காங்க. வெறும் பழைய எறும்பு கடை, பழைய பேப்பர் கடை வச்சு வீட்டுக்கு மாடி வீடு 3 வீடு, 4 வீடு கட்டினவங்களும் இருக்காங்க. அப்போ நம்ம வெளியில சொல்லும்போது நகைக்கடைன்னா எவ்வளோ கெத்தா சொல்லிக்குவோம். இதே பழைய எறும்பு கடை அப்படியே அந்த முகத்த ஒரு மாருதிய சுழிச்சுக்குவாங்க. ஆனா, இங்க கௌரவம்ங்கிறது பார்க்கக்கூடிய வேலையிலயோ, செயல்லயோ கிடையாது. அவங்களுக்கு அதிலிருந்து என்ன பெனிஃபிட் வருது அப்படிங்கிறதுல தான் இருக்கு. அப்போ அவங்க ஜாதகத்துல என்ன இருக்கு? இப்ப சனி பகவான் 10ஆம் வீட்டோட சம்மந்தப்பட்டாருன்னா, நீ கௌரவத்துக்காக தொழில் பண்ணாத. கௌரவமே அங்க பார்க்காம தொழில் பண்ணி ஜெயிச்சுடுவாருன்னு சொல்லலாம். இதே 10வது வீட்ல குரு இருக்காருன்னா, நீ கௌரவமா தான் தொழில் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அப்படி உங்களுக்கு என்ன அமைப்பு இருக்கு? அவன் பண்றான். ஏத்த வீட்டுக்காரன் 4 மாடி கட்டுறான்னா நான் கட்ட முடியாது. எனக்கு அந்த அமைப்பு இருந்தா தான் நான் கட்ட முடியும். அப்போ எனக்கு என்ன அமைப்பு இருக்குன்னு உங்க ஜாதகத்த பாருங்க. அதுக்கு நாங்க சொல்றத நீங்க நம்ப வேண்டாங்க. நீங்க ஜாதகம்னா என்ன? அதுக்குள்ள என்ன இருக்கு? நம்ம என்ன பண்ணினா நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும்? நமக்கு எந்த வழி இப்போ கூகுள் மேப்பு ஒரு சில நேரங்கள்ல தப்பா நம்மள சுத்தி விடும். அது நெறைய பேருக்கு அந்த அனுபவம் இருக்கும். நம்ம பக்கத்துல இருந்து இதுதான்னு தெரிஞ்சா கூட கூகுள் மேப் வேற சுத்து வழியை காமிக்கும். ஆனா சில நேரங்கள் ரொம்ப நெருக்கடியான இக்கட்டான சூழ்நிலைகள்ல அது சரியா நம்மளை கொண்டு போய் அந்த பாயிண்ட்ல நிப்பாட்டும் பாருங்க. அந்த மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில ஜோதிடம் நிறைய நீங்க பார்த்துருக்கலாம், ஏமாந்துருக்கலாம். ஆனா அதை நீங்க படிக்க கத்துக்கிட்டீங்க, படிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க ஒரு பாயிண்ட் கூட நீங்க ஏமாற மாட்டீங்க. கண்டிப்பா நமக்கு என்ன கிடைக்குங்கிறத தெரிஞ்சு அந்த வழியில நீங்க பயணிக்கும் போது கண்டிப்பா சக்சஸ் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு உண்டு. ஓகே மேம், இதுபோல ஒரு மீண்டும் நிகழ்வில் சந்திக்கலாம். நன்றி.